எல்லாரும் நல்லா சிறப்பா ஆதரவு குடுத்தீங்க. அது வரைக்கும் ரொம்ப நன்றி. இப்ப பார்த்தீங்கன்னா, நெறையா வந்து நாங்க கொஞ்சம் பிஸியா இருக்கிறப்ப நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா, எங்கனால வந்து ஃபோன் சில நேரங்கள்ல எடுக்க முடியறதில்ல. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருக்கிறோம். அது உங்களுக்கும் சங்கடமாகும். அந்த இது வேண்டாம். நீங்க ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. மெசேஜ் போட்டாங்கன்னா, கீழ உள்ள நம்பர் பார்த்து ஒரே ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா, அதுக்கு ரிப்ளை வந்து நாங்க குடுக்குறோம். உங்களுக்கு என்ன வேணும்? மேட்சிங் செட் வேணுமா? காப்பர் வேணுமா? இல்ல இந்த இது வேணுமா? உங்களுக்கு எது வேணுங்கிறத வந்து நீங்க வந்து ஒரே ஒரு மெசேஜ்ல வந்து போட்டீங்கன்னா, நாங்களே உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி குடுப்போம். பேசுவோம். உங்களுக்கு ஒரு சிலர் வந்து ரேட்டு 5, 10 சொல்றாங்க. நம்மளுக்கு வந்து ரேட்டுக்கு வந்து ஓரியாடுற வேலையே இருக்காது. நமக்கு துணி என்னவோ அந்த அளவுக்கு துணி ரொம்ப தரமா இருக்கும். அந்த தரத்துக்கு தகுந்த ரேட் வந்து கண்டிப்பா இருக்கும். எஜிடி பிராண்ட பொறுத்தவரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. நம்ம கஸ்டமர் உள்ள வராங்க. வர கஸ்டமர எப்படி ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து இப்ப தெரிஞ்சுக்கலாம். இவரு தான் வந்து அத வந்து ஃபாலோ பண்றாரு. இப்ப இவரு பாருங்க. நீங்க கஸ்டமர வந்து எப்படி ஃபாலோ பண்றீங்க? உள்ள வராங்க அப்படின்னா? உள்ள வராங்க. வரவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு, அவங்கள வந்து வெயில்ல வருவாங்க. அதனால வந்து நம்ம வந்து அவங்கள கூழ்படுத்திட்டு, எடுத்தோனே தண்ணி குடுக்கணும். தமிழ்நாடு பண்பாடே என்னன்னா, அத வந்து அவங்கள வரவேற்க தண்ணி குடுக்கு. தண்ணி குடு வச்சுட்டு அவங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அப்புறமேட்டு கேட்பாங்க. சார் நம்ம கடையில என்னென்ன சைஸ்ல, என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னுவாங்க. நம்மட்ட வந்து கலர்ஸ் வந்து 11 கலர். மேட்சிங்ல வந்து 11 கலர்ஸ் இருக்குது. மேட்சிங்ல வந்து 11 கலர் இருக்கு. ஓகே. சார் என் உடம்பு வந்து 11 கலர் நம்ம இப்ப கஸ்டமர் பாருங்க. இப்ப வந்து இதுல வந்து 11 கலர் இருக்கு. இது உங்களுக்கு சார்ட்ல பார்த்தா கொஞ்சம் டல்லா உங்களுக்கு கலர் தெரியும். ஆனா ஏன்னா மேல வந்து பிளாஸ்டிக் கவர் போட்டுருக்காங்க. என் உடம்பு கலர் எல்லாமே பக்காவா சூப்பரா இருக்கும். சொல்லுங்க. ஒருத்தர் ஒரு கஸ்டமர் வந்து கேட்பாரு, சார் என் உடம்பு வந்து பாடியா இருக்கு, எனக்கு வந்து கொஞ்சம் தொப்பை அதிகமா இருக்குன்னு. ஓகே சார் என் சைஸ் போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னா, வந்து நம்ம வந்து பினிஷிங் ஆன சட்டையை வந்து அவருக்கு போட்டு எல்லாமே பினிஷிங் தான் சார். வந்து நம்ம ஒரு சட்டை சாம்பிளுக்கு வந்து எடுத்து அவர்கிட்ட போட்டு காட்டுவோம். அவருக்கு என்ன சைஸ் இது வந்து வெளிய கடையில வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம ஓன் ப்ராடக்ட். இதுல வந்து நம்ம சட்டை போட்டு அவங்க சைஸ் எப்படி இருக்கோ கரெக்டா இருக்கு. 42 சைஸா 42 44 அவங்களுக்கு வந்து சட்டை வந்து நம்ம போட்டு பார்த்து பினிஷிங் எப்படி இருக்கு கரெக்டா இருக்கா அவங்க பாப்பாங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம ஈரோடு சங்கீதா டெக்ஸ்டைல்ல இருந்து பேசுறேங்க. நம்ம எஜிடி பிராண்ட பத்தி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து குரூப் சட்டை கொடுத்துருக்காங்க. 423 சட்டை வந்து ஒரே பார்ட்டி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது எந்த ஏரியாங்கிறத நான் வந்து காட்டுறேன். இது உங்களுக்கு என்ன உள்ள ரெடி ஆகுதுங்க, நம்ம உள்ள போய் பார்க்கலாம். வாங்க, இப்ப நம்ம உள்ள போறோம். உள்ள போயிட்டு பார்க்கலாம் எப்படி அயனிங் ஆகுது, எப்படி பேக்கிங் ஆகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க, அப்படியே வாங்க. இப்போ பாருங்க, இது வந்து அயன் பண்ணி நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ இது வந்து அயனிங் ஆகிட்டே இருக்கு. அயனிங் ஆக ஆக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே நாங்க பாக்ஸ் போட்டு ரெடி பண்ணிடுவோம். பாருங்க, இப்போ இந்த சட்டை தான் அயன் பண்றாங்க. நம்ம சட்டை தான் இந்த கலர் இப்போ எங்களுக்கு ஆர்டர் இருக்கிறனால இப்போ இதை வந்து அயன் பண்ணிட்டு இருக்கிறோம். இது பாத்தீங்கன்னா அயனிங் ஆகிட்டு அப்படியே பாருங்க பேக்கிங் போடலாம். நம்ம இப்போ பாருங்க பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இது வந்து பேக்கிங் ஆயிரும். பேக்கிங் ஆயிடணும்னு அப்படியே பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுருவோம். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எவ்வளவு சட்டை ஆர்டர் இருக்குதோ அந்த மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் என்னென்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து அப்படியே பாக்ஸ் போட்டு வந்து அனுப்பிச்சிருவோம். நீங்க உங்களுக்கு என்ன கலர்ல என்ன வேணும் அப்படிங்கிறது வந்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களை தேடி வந்து நாங்க டெலிவரி பண்ணிடுவோம். உங்களுக்கு எந்த இதுவுமே இருக்காது. உங்களுக்கு எவ்வளவு சட்டை வேணும், 500 சட்டை வேணுமா, 1000 சட்டை வேணுமா, ஒரு கலர்ல எத்தனை சட்டை வேணும்னு சொன்னீங்கன்னா மேட்சிங் செட்ல நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். எங்கிட்ட 11 கலர் இருக்குது. அந்த 11 கலர் எங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியா இருக்கும், எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நீங்க சொன்ன டைமுக்கு நாங்க வந்து கொடுத்துருவோம். நீங்க 11 கலர் நாங்க சார்ட் வச்சிருக்கோம் பாத்துங்க. இதுல வந்து எல்லா கலருமே செலக்டான கலரு. இதுல வந்து எதையுமே நீங்க வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்குது. நல்ல மூவ்மெண்ட்ல இருக்கிற கலரு. ஒரு கலருக்கு பாத்தீங்கன்னா 1000 மீட்டர் நாங்க வந்து பீஸ் ஸ்டாக் வச்சிருக்கோம். மினிமம் 1000 மீட்டர் வச்சிருக்கோம். அது வந்து உங்களுக்கு எத்தனை சட்டை ஆர்டர் கொடுக்கீங்களோ அதுக்கு வந்து நாங்க உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பா ஆர்டர் கொடுங்க. நண்பர்களே, பொங்கலுக்கு ஆதரவு கொடுத்த வரைக்கும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. பொங்கலுக்கு எல்லாரும் நல்லா சிறப்பா ஆதரவு கொடுத்தீங்க. அது வரைக்கும் ரொம்ப நன்றி. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வந்து நாங்க கொஞ்சம் பிஸியா இருக்கிறப்ப நீங்க போன் பண்ணீங்கன்னா எங்களால வந்து போன் சில நேரங்களில் எடுக்க முடியறது இல்ல. அது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருக்கிறோம். அது உங்களுக்கும் சங்கடமாகும். அந்த இது வேண்டாம். நீங்க ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. மெசேஜ் போட்டாங்கன்னா கீழே உள்ள நம்பர் பார்த்து ஒரே ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா அதுக்கு ரிப்ளை வந்து நாங்க கொடுக்குறோம். உங்களுக்கு என்ன வேணும்? மேட்சிங் செட் வேணுமா, காப்பர் வேணுமா, இல்ல இந்த இது வேணுமா, உங்களுக்கு எது வேணுங்கிறத வந்து நீங்க வந்து ஒரே ஒரு மெசேஜ்ல வந்து போட்டீங்கன்னா நாங்களே உங்களுக்கு வந்து போன் பண்ணி கொடுப்போம், பேசுவோம். உங்களுக்கு என்ன வேணுங்கிறது, என்ன ரேட்டா, உங்களுக்கு எது என்ன டவுட்டா இருந்தாலும் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் எங்களுக்கு கொடுங்க. நாங்க வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா உங்களை தேடி வந்து வரோம். நீங்க இது வந்து போன் பண்ணோம் எடுக்கல அந்த மாதிரி சங்கடப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா போதும், நாங்க உங்களுக்கு வந்து தேடி உங்களை வந்து எல்லாமே பண்ணுவோம். மெசேஜ் பண்றதோ இல்ல உங்களுக்கு என்ன வேணுங்கிற சொன்னீங்கன்னா நாங்களே உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுப்போம். நான் வந்து கார்மெண்ட்ஸ்ல வந்து ப்ரொடக்ஷன் இதெல்லாம் பாத்துக்கிறேங்க. நீங்க வர கஸ்டமர் வந்து எங்களுக்கு வந்து எப்படி வராங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில கஸ்டமர் வெளியில நிறைய வந்து பார்த்துட்டு வந்துட்டு இப்ப நம்ம கடையில வந்து விருப்பப்பட்டு எடுக்கிறாங்க. நிறைய கஸ்டமர் அப்படி இருக்காங்க.
ஒரு சில கஸ்டமர் என்ன பண்றாங்க, நம்ம கிட்ட பார்த்துட்டு வெளியில போயிட்டு கூட மறுபடியும் ரிட்டர்ன் நம்ம கிட்ட வராங்க. நம்ம கிட்ட வந்து இது பரவாயில்லைங்க, நான் அங்க பாத்தங்க இப்படி இருக்கு அப்படி இருக்குது, ஒன்னு ரெண்டு சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து ரேட்டு 5-10 சொல்றாங்க. நம்மளுக்கு வந்து ரேட்டுக்கு வந்து ஓரியாடுற வேலையே இருக்காது. நமக்கு துணி என்னவோ அந்த அளவுக்கு துணி ரொம்ப தரமா இருக்கும். அந்த தரத்துக்கு தகுந்த ரேட் வந்து கண்டிப்பா இருக்கும். எஜிடி பிராண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. நம்ம கஸ்டமர் உள்ள வராங்க, வர கஸ்டமரை எப்படி ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத வந்து நீங்க வந்து இப்ப தெரிஞ்சுக்கலாம். இவருதான் வந்து அதை வந்து ஃபாலோ பண்றாரு. இப்ப இவர் பாருங்க, நீங்க கஸ்டமரை வந்து எப்படி ஃபாலோ பண்றீங்க உள்ள வராங்க அப்படின்னா? உள்ள வராங்க, வரவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள வந்து வெயில்ல வருவாங்க. நல்லா வந்து நம்ம வந்து அவங்கள கூழ்படுத்திட்டு எடுத்து தண்ணி குடுக்கணும். தமிழ்நாடு பண்பாடே என்னன்னா அத வந்து அவங்கள வரவேற்க தண்ணி குடுக்கும். தண்ணி குடு வச்சுட்டு அவங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டு கேட்பாங்க, சார் நம்ம கடையில என்னென்ன சைஸ்ல என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு. நம்மகிட்ட வந்து கலர்ஸ் வந்து 11 கலர் மேட்சிங்ல 11 கலர்ஸ் இருக்குது. மேட்சிங்ல வந்து 11 கலர் இருக்கு. ஓகே சார் என் உடம்பு வந்து 11 கலர் நம்ம இப்ப கஸ்டமர் பாருங்க. இப்ப வந்து இதுல வந்து 11 கலர் இருக்கு. இது உங்களுக்கு சார்ட்ல பார்த்தா கொஞ்சம் டல்லா உங்களுக்கு கலர் தெரியும். ஆனா ஏன்னா மேல வந்து பிளாஸ்டிக் கவர் போட்டுருக்காங்க. என் உடம்பு கலர் எல்லாமே பக்காவா சூப்பரா இருக்கும். சொல்லுங்க. ஒருத்தர் வருவார், கஸ்டமர் வந்து கேட்பாரு, சார் என் உடம்பு வந்து பாடியா இருக்கு, எனக்கு வந்து கொஞ்சம் தொப்பை அதிகமா இருக்குன்னு. சார் என் சைஸ் போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னா, வந்து நம்ம வந்து பினிஷிங் ஆன சட்டையை வந்து அவருக்கு போட்டு பினிஷிங் தான் சார். வந்து நம்ம ஒரு சட்டை சாம்பிளுக்கு வந்து எடுத்து அவர்கிட்ட போட்டு காட்டுவோம். அவருக்கு என்ன சைஸ் இது வந்து வெளிய கடையில வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம ஓன் ப்ராடக்ட். இதுல வந்து நம்ம சட்டை போட்டு அவங்க சைஸ் எப்படி இருக்கோ கரெக்டா இருக்கு. 42 சைஸா 42 44 அவங்களுக்கு வந்து சட்டை வந்து நம்ம போட்டு பார்த்து பினிஷிங் எப்படி இருக்கு கரெக்டா இருக்கா பாப்பா. அவங்க பாப்பாங்க, சார் எப்படி சார் லோக்கல் டெய்லரோட நீங்க கார்மெண்ட்ஸ்ல அழகா எங்களுக்கு சைஸ் எப்படி நான் போட்டு கூட நம்ம சட்டை தான் 36 சைஸ் எப்படி கரெக்டா ஃபிட்டா இருக்கு. இது நம்ம சட்டை தான். ஆமா, ஃபினிஷிங் நம்மளோட குவாலிட்டி நல்லா இருக்கு. வந்து அதுதான் வராங்க. கேட்பாங்க எப்படி இருக்கு சார் நம்ம குவாலிட்டி. வந்து கஸ்டமர் வர்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கிளாத் எடுத்து பாப்பாங்க, என்ன இருக்கு எப்படி இருக்கு கூலா இருக்கா என்னன்னு பாப்பாங்க. இத வந்து நமக்கு பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்க, சார் நல்லா இருக்கு சார், நீங்க வெயில்ல போட்டு போனாலும் நல்லா கூலிங்கா இருக்கும், நல்லா இருக்கும் சட்டை வந்து ஒரு அட்ராக்ஷனா இருக்கும். இப்ப ஆளு அழகா பார்த்து தானே எல்லாரும் சட்டையை பார்த்தாங்கன்னா நம்ம போடுற அழகு வந்து அது தனியா காட்டும். ஓகே, அழகு நம்ம என்னது நமக்கு போட்டு, சார் இந்த சட்டை நீங்க எந்த கடையில எடுத்துன்னு கேட்பாங்க. நம்ம சொல்லலாம் அழகு ஒண்ணு இருக்கு, குவாலிட்டி தான் முதல் முக்கியம். நம்ம சட்டை என்னன்னா துணியில வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்ப நானே 3வது வாட்டி போடுறேன், வாஷ் பண்ணி தான் போட்டிருக்கேன். என்ன பாருங்க, பூ சட்டை மாதிரி அப்படியே தான் இருக்குது. அவ்வளவு பக்காவா வாஷிங் மிஷின்ல போட்டு நம்ம செலவு பண்ணிக்கலாம். ஒரு தடவை தேய்ச்சி போட்டு போட்டீங்கன்னா அது வரைக்கும் துணி அப்படியே நம்ம வந்து பிராண்ட் இருக்கும். அது மாதிரி சட்டையில வந்து பிம்பிள்ஸ் வர ஒரு சில கஸ்டமர் வந்து ரேட்டுக்காக சண்டை போடுறாங்களா, அது ஏதாவது இது பண்றாங்க? கஸ்டமர் வந்து ரேட்டுக்காக வருவா முன்னப்பதான் இருக்கும். நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து நல்ல தரமா கொடுக்கணும். தங்க கடைக்கு போறோம், தங்கத்தை உரைச்சி பார்த்துட்டு நம்ம வாங்க முடியாது. அது மாதிரி சட்டையை உரைச்சிட்டு வாங்க முடியாது. நமக்கு குவாலிட்டி எப்படி இருக்கா அதை பார்த்துட்டு தான் வாங்குறாங்க. கிளாத் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, ஃபினிஷிங் இருக்கா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுங்க அவ்வளவு அட்ராக்ட் திருப்தியா தான் போறாங்க. இது மாதிரி பசங்க வந்து நிறைய வந்து குரூப்ஸ்ல வந்து நிறைய வந்து சட்டை வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. மேரேஜுக்கு வந்து நிறைய ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து மாப்பிள்ளையோட எங்களுக்கு கிராண்டா ரெடி பண்ணி நல்லா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு, பெஸ்டா இருக்கு. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டு இன்னொருத்தவங்க வந்து மேரேஜுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. நம்மகிட்ட வந்து சர்வீஸ் வந்து நல்லா குட்டா இருக்கும். இப்ப இன்னைக்கு கால் பண்ணீங்கன்னா நம்ம டைம் தான் கேட்கிறோம். ஒரு 2 நாள்ல முடிச்சு கொடுத்து டெலிவரியே வந்து நாங்க உடனே வந்து பார்சல் சர்வீஸ்ல வந்து கொடுத்துட்றோம் சார். நம்மகிட்ட வந்து 3 ஆப்ஷன்ஸ். லோக்கல்ல இருந்தா பக்கத்துல கொரியர்ல அனுப்பிடலாம். இப்ப வெளியூர்னா டிரான்ஸ்போர்ட்ல வந்து நாங்க அனுப்பிச்சு விட்டு எத்தனை மணி ஆனாலும் நாங்க வந்து கரெக்டா அந்த டேட்டுக்கு வந்து நாங்க கொடுத்து சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் என்ன கேட்பாங்கன்னா, சர்வீஸ் எப்ப கரெக்டா கொடுப்பீங்களா, எனக்கு நாளைக்கு மேரேஜ் 2 நாள் முன்னாடி எனக்கு சட்டை வேணும்னு சொன்னாங்கன்னா நாங்க ரெடி பண்ணி 2 நாள் தான் டைம் கேட்போம், கொடுத்துருவோம். இது பாருங்க, இப்ப இது எந்த ஊர்ல இருந்து ஆர்டர் கொடுத்தாங்கன்னு வந்து நம்ம சொல்லிருக்கோம். 423 சட்டம் உங்களுக்கு வெளியே சொல்லிருந்தீங்களா? இப்ப பாருங்க, அவர்கிட்ட கேட்கலாம். இவர் தான் ஆர்டர் எடுத்தாரு இந்த ஆர்டரை. இது எந்த ஊருங்க சார்? கவுண்டம்படியில இருந்து கொடுத்தாங்க சார். கவுண்டம்படி நான் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு நான் நாளைக்கு பினிஷிங் ஆகி அவங்களுக்கு நாளைக்கு டெலிவரி பண்ண போறோம். அவங்க கொடுத்த 2 நாள் தான் கொடுத்தாங்க. நம்ம பினிஷிங் பண்ணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம 2 நாள்ல நாளைக்கு டெலிவரி பண்ணோம். ஓகே. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. பொங்கலுக்கு எல்லாரும் எங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தீங்க, அது வரைக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்க, கீழே உள்ள நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க.
ஃபோன் நாங்க பிஸியா இருந்தோம்னா ஃபோன் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பா வந்து நீங்க வந்து மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிப்ளைங்கிறத நாங்களே திருப்பி ஃபோன் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணுங்கிறத கேளுங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி.